எக்ஸாம்பிள் இஸ்லாமிய சமூகத்தில் வந்து அது ஒரு மரபாக இருக்குது. அவங்க வந்து இந்த பிறந்த உடனே இந்த சுன்னத் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்மை அதிகரிக்கும், பெண்களுக்கு திருப்தி, இதுக்கும் சுன்னத்துக்கெல்லாம் ஆண்மைன்றது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எரெக்ஷன், அதாவது பொட்டன்சி, அதாவது எந்த அளவுக்கு வந்து வீரியமாக வந்து அந்த பீனிஸோட சைஸ் பெருசாகுதுன்றதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அந்த ஆணுறுப்போட சைஸ் பெருசாகிறது, பால்ஸோட சைஸ் பெருசாகிறது, இதெல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்ஸ் அந்த டைம் அப்போது அந்த ஃபீலிங்ஸ் ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு கவர்ச்சியில் அந்த ஃபீலிங்ஸ் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த இப்போ வந்து சுன்னத் பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, சுன்னத் பண்ணலன்னா ஆக மாட்டாங்கன்றது பார்த்திங்கன்னா ஒரு விதந்தாவாதமான ஒரு கருத்து. அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், அந்த காலத்துலலாம் எத்தனை ராஜாக்கள் எத்தனை ராணிகளை வச்சுட்டு இருந்தாங்க. அதேமாதிரி நம்ம தாத்தாங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 குழந்தைங்களாம் கூட நம்ம ஒரு சில பாட்டிகளுக்கு இருக்கும், அந்த கொள்ளு பாட்டிகளுக்கெல்லாம். பாலின நோய்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ சுன்னத் பண்ணிட்டாங்க, பண்ணவங்க வந்து ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்டோட உடலுறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னா இவங்க ஹெச்ஐவி வரவே வராது. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லேருந்து நம்ம ப்ரிவெண்ட் ஆகணும்னா ஆண் உரையை வந்து அணியணும், காண்டமை போடணும். காண்டம் போட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஸுன்றதில் வந்து ஈடுபடணும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்குமே தவிர சர்க்கம்சிஷன் பண்ணிட்டா எனக்கு ஹெச்ஐவி வராது, சர்க்கம்சிஷன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர், சுன்னத் என்றால் என்ன? இந்த சுன்னத் பண்ணிக்கிட்டா செக்ஸ் ரொம்ப நேரம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மருத்துவரே தவறான தகவலை பரப்பிட்டு இருக்கிறாரு, அது உண்மையா? சரி, இது வந்து மெடிக்கலாக வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த மத சார்பாக வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் இஸ்லாமிய சமூகத்தில் வந்து அது ஒரு மரபாக இருக்குது. அவங்க வந்து இந்த பிறந்த உடனே இந்த சுன்னத் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறது சில பேர் திருவிழா மாதிரி கூட நடத்தி பிரியாணிலாம் போடுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களோட மரபு, அவங்களோட கல்ச்சர், அவ்வளோதான் எடுத்துக்கணுமே தவிர ஒரு டாக்டராக வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் உட்காந்துட்டு நம்ம ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு எல்லாருமே சுன்னத் கண்டிப்பாக பண்ணணும், பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவசியமே இல்லையே. ஓகேங்களா? ஆதி காலத்துலேருந்து மனுஷர்கள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து மெடிக்கலி ஸ்பீக்கிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக பண்ணணுமான அவசியம் கிடையாது. ஓகே, மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சில பேருக்கு வந்து அந்த சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, தோலில் வந்து அடிக்கடி ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதாவது ஆகுது, இல்லைனா வந்து சில பேருக்கு ஃபைமோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, தோல் வந்து மூடிக்கும் அந்த மாதிரி, இல்லைனா வந்து கொஞ்சம் தோல் பின்னாடி மாற்றிக்கிறது, அது பேர் பேராஃபைமோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த சுன்னத் ஆப்ரேஷன், அதாவது சர்க்கம்சிஷன் வந்து பண்ணுவாங்க. அல்ல தவிர கண்டிப்பாக பிறந்தவங்க எல்லாருமே பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவசியமற்றது. அந்த மாதிரிலாம் வந்து மெடிக்கல் புக்ஸில் எங்கேயுமே வந்து எவ்ரி மேன்ஸ் வந்து இப்போ பிறந்தவொடனே சர்க்கம்சைஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. சமீபத்தில் கூட இந்தியா கிளிட்ஸ் சேனலில் வந்து ஒரு இஸ்லாமிய டாக்டர் மருத்துவத்துக்கு முரணான பல விஷயங்களை பேசியிருக்கிறார், அதுவும் குறிப்பாக சுன்னத் பற்றி. சுன்னத் பண்ணுனா மனைவியை ரொம்ப நேரம் திருப்திப்படுத்தலாமா? அது உண்மையா டாக்டர்? இல்லை, ரிகார்டிங் திஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்மை அதிகரிக்கும், பெண்களுக்கு திருப்தி, இதுக்கும் சுன்னத்துக்கெல்லாம் பெரிய சம்மந்தம் இல்லை சார். சர்க்கம்சிஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆண்மைன்றது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எரெக்ஷன், அதாவது பொட்டன்சி, அதாவது எந்த அளவுக்கு வந்து வீரியமாக வந்து அந்த பீனிஸோட சைஸ் பெருசாகுதுன்றதை பேஸ் பண்ணி தான் வந்து ஆண்மைன்றது ஒன்று இருக்குது. ஓகே, அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆண்ட்ரோஜன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஹார்மோன் வந்து எல்லா டெஸ்டோஸ்டிரான் ஆண்ட்ரோஜன்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஹார்மோன் நம்ம உடம்புலேருந்து செக்ரீட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா போய் அந்த இடத்துல வேலை செய்யும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஆணுறுப்போட சைஸ் பெருசாகிறது, பால்ஸோட சைஸ் பெருசாகிறது, இதெல்லாம் ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்ஸ் அந்த டைம் அப்போது அந்த ஃபீலிங்ஸ் ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஒரு கவர்ச்சியில் அந்த ஃபீலிங்ஸ் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து ஆக்ட் ஆகி அந்த பிளட் ஃப்ளோவை வந்து அந்த ஆண் குறிப்புக்கு அதிகமாக செலுத்தும் போது அந்த ஆண் குறிப்போட சைஸ் வந்து ரொம்ப பெருசாகுது. இதுதான் எரெக்ஷன். இது இருந்தாலே வந்து போதும், பெண்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சுன்னத் பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, சுன்னத் பண்ணலன்னா ஆக மாட்டாங்கன்றது பார்த்திங்கன்னா ஒரு விதந்தாவாதமான ஒரு கருத்து. ஓகேங்களா? அப்படிலாம் வந்து இதுவே கிடையாது. அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், அந்த காலத்துலலாம் எத்தனை ராஜாக்கள் எத்தனை ராணிகளை வச்சுட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் அந்த புறத்தில் வந்து 20-30 பெண்கள்லாம் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நம்ம தாத்தாங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 குழந்தைங்கலாம் கூட நம்ம ஒரு சில பாட்டிங்களுக்கு இருக்கும், அந்த கொள்ளு பாட்டிங்க இருக்கலாம். ஸோ இப்போ இவங்களாம் வந்துட்டு நல்லா சுன்னத் பண்ணி தான் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணாங்களா அப்படின்னு பேசவே முடியாது.
கிடையாது. ஸோ முக்கியமான கருத்து என்னென்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையுமே இந்த சுன்னத் வந்து உங்கள் ஆண்மையை அதிகரிக்கும்ன்றது தவறான வாதம். சுன்னத் பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுன்றதும் தவறான வாதம். ஓகேங்களா? சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த இன்சர்ஷனில் மட்டும் இல்லை, நல்லா பேசுறது, நல்லா லவ் பண்ணுறது, ரொமான்டிக்காக இருக்கிறது, இந்த தொட்டுதல் தடவுதல் எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் பிளேன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாமே தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனில். டேரெக்டாக எடுத்த உடனே அந்த இன்சர்ட் பண்ணுறது மட்டும்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா அது பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷனில், அது பேர் ரேப்புன்னு சொல்லுவேன் நான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தவறான கருத்து. ஸோ சுன்னத் எந்த விதத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்மைக்காக அதிகரிப்பு இதெல்லாமே வந்து தவறான கருத்து. ஓகேங்களா? இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. சுன்னத் பண்ணுறதுனால வந்து இன்ஃபெக்ஷன் குறையுன்றது. இப்போ ஒருத்தவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்களோட உறுப்புகளை அப்படின்னும் போது இன்ஃபெக்ஷன்ன்றது வராது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் குளிக்கவே மாட்டேன்றீங்க டெய்லி அப்படின்னும் போது கண்டிப்பாக அக்கலில் வந்து 2-3 கொப்பளம் போடும், இந்த தோல் இடுக்கில் வந்து 2-3 வந்து கொப்பளங்கள் வரும், இன்ஃபெக்ஷன் ஆகும், தலைக்கே குளிக்க மாட்டேன், பேன்கள் தலையில் அதிகமாகும். அதே தான் அந்த உறுப்புக்கும். அந்த உறுப்புக்கு நீங்கள் டெய்லி வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணுறீங்க, க்ளீனாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து சில பேர் குளிக்கவே மாட்டேன்றாங்க, போட்ட அண்டர்வேரே போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ப்ராப்பராக ஹைஜீன் மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து இந்த ஸ்மெக்மா கலெக்ஷன் ஆகி இன்ஃபெக்ஷன் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து சுத்தமாக இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா சுன்னத் பண்ணுறதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் சுன்னத் பண்ணியும் நீங்கள் ரொம்ப கேவலமாக இருந்தீங்க, ஐ மீன் இந்த மாதிரி வந்துட்டு அன்ஹைஜீனிக்காக இருக்கீங்கன்னா கூட அப்போ கூட இன்ஃபெக்ஷன் ஆகும். ஓகே. ஸோ இந்த சுன்னத்துன்றது வந்து இன்ஃபெக்ஷனை வந்து ரொம்ப ரேராக பண்ணாதவங்களுக்கும் பண்ணவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணாதவங்களுக்கு வந்து 1-2 விழுக்காடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்ற மாதிரி தான் புக்ஸ்லாம் கொடுத்துருக்கே தவிர சுன்னத் பண்ணிட்டா நீ இன்ஃபெக்ஷனே வராதுடா அப்படின்றது தவறான கருத்தாக போய் முடியும். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதே வந்து இந்த பால்வினை நோய்கள் சொன்னீங்க. பால்வினை நோய்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ சுன்னத் பண்ணிட்டாங்க, பண்ணவங்க வந்து ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்டோட உடல் உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஹெச்ஐவி வரவே வராதா? அப்போ சுன்னத் பண்ணிட்டு எல்லோரும் ஹெச்ஐவி பேஷண்ட்டோட போய் பண்ணிட்டு இருக்கலாமா? சிஃபிலிஸ் பேஷண்ட்டோட போய் பண்ணிட்டு இருக்கலாமா? அது தவறு. ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லேருந்து நம்ம ப்ரிவெண்ட் ஆகணும்னா ஆண் உரையை வந்து அணியணும், காண்டமை போடணும். காண்டம் போட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஸுன்றதில் வந்து ஈடுபடணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்குமே தவிர சர்க்கம்சிஷன் பண்ணிட்டா எனக்கு ஹெச்ஐவி வராது, சர்க்கம்சிஷன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து இந்த எஸ்டிடிலாம் வராது அப்படின்றது திருப்பி தவறான கருத்தை போய் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கம்சிஷனை வந்து ஒரு டாக்டர் ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஜென்ரலாக என்ன மெடிக்கல் இண்டிகேஷன்ஸ்ன்னு பார்த்து தான் நம்ம பேசணும். மத சார்பற்று மதம் அவங்களோட கல்ச்சர்னும் போது அதில் நம்ம தலையிடவே இல்லை. எல்லாரும் வந்து அவங்க கல்ச்சர், அவங்க பையன் பிறக்குது, அவங்க வெட்டிக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன பிரச்சனை? பட் ஆனால் பொதுமையாக வந்து எல்லா மக்களும் சர்க்கம்சிஷன் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவறுதலாக போய் முடியும். நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஒருத்தரோட ஸ்பீச் பார்த்தேன், ஒரு இஸ்லாமிய ப்ரீச்சரோட ஸ்பீச் பார்த்தேன், ஜாக்கிர் நாயக்கன்ட்டு அவரோட பேர். அவர் ரொம்ப ஃபேமஸான ஆள், எல்லாரையும் வந்து கொஞ்சம் இந்த மதத்தை வந்து மாற்றுறதுக்கு ப்ரீச் பண்ணுவார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான்வெஜ் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்ட்டு. அப்போ அவர் ஒரு சொல்கிறார், ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன விளக்கம் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள், உங்கள் பல்லை காமிங்க. பல்லை காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து 2 சிங்கப்பல்கள் இருக்குது, இது பேர் கெனைன் அப்படின்ற சிங்கப்பல்கள் உங்களுக்கு இருக்குது. இப்போது ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த 2 பல்லு தான் இருக்கும், இன்சிசார்ஸ் இந்த 2 மிதல் 2 பல்லு தான் இருக்கும், இந்த கெனைன் இருக்காது. அப்போ இல்லைனாலும் அது வந்து வெறும் ஆடு மாடு வந்து பார்த்திங்கன்னா அசை போடுறதுக்காக, கடிக்கிறதுக்காக, இந்த புல்லுகளை சாப்பிட்றதுக்காக இந்த 2 பல் கடவுள் படைச்சிருக்காரு. ஸோ இந்த சிங்கப்பல்ல கடவுள் படைச்சி அமைக்கிறாருன்னா நீ நான்வெஜ் சாப்பிடுவேன்றதுனால தான் படைச்சி அமைக்கிறாரு. ஸோ கடவுளோட படைப்பை நம்ம குறவே சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த பல்லு வந்து கடவுள் படைச்சு அனுப்புறது எதுக்குன்னா ஃப்ளஷ் நீ சாப்பிடுவேன், மாமிசம் சாப்பிடுவேன்ட்டு. அதனால் கடவுளோட படைப்பை நம்ம வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே லாஜிக் எடுத்துக்கிட்டேன்னா அதே கடவுள் தானே வந்து நம்மளோட ஆண் உறுப்புக்கு ஒரு முடின்னு ஒன்று போட்டு அமைச்சிருக்காரு. புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது? கடவுள் அப்போ இது நல்லதுன்னு நினச்சிருந்தா அந்த கடவுள் பரப்பில் நம்மளை பிறக்க வைக்கும் போது ஆண் உறுப்பில் வந்து அவரே சுன்னத் பண்ண மாடலில் நம்மளுக்கு அமைச்சிருக்கலாம்ல, ஏன் பண்ணல? ஸோ நம்ம நேச்சுரலாக எப்படி பிறக்கிறோமோ அதுதான் நம்மளோட ஒரிஜினல் பாடி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மாமிசம் சாப்பிட்றதுக்கு தான் இந்த சிங்கப்பல் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக, ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த 4 ஸ்கின்னும் இருக்குது. ஓகே, அதை சரியாக ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிக்காமல், குளிக்காமல் கிளிக்காமல் சுற்றிக்கிட்டு சுகர் அன்கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கம்சிஷன் பண்ணலாம். இந்த உதாரணம் கூட நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி தான், எல்லாமே கடவுள் படைச்சு அனுப்புறது வந்து நம்ம நம்பணும் அப்படின்னா சர்க்கம்சிஷன் வந்து பண்ண வேண்டிய அவசியம் கட்டாயன்றது கிடையாது. கடவுள் வந்து அப்படி படைச்சு அனுப்பலைன்றது தான் நம்மளோட வாதம். அப்போ மெடிக்கல் இண்டிகேஷன்ஸ்க்காக தான் பண்ணணும், இல்லைனா எந்த உறுப்புமே வந்து எடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து முடி இருக்குது, நல்லா வளருது, தாராளமாக வளர்த்துக்கலாம். ஆனால் அந்த முடியை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணணும்.
மெயின்டைன் பண்ண முடியல, உங்களால் வந்து அந்த தலையில் வந்து அந்த பேர் என்ன பேன் பிடுங்கிக்குது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பொடுகு ரொம்ப அதிகமாகிடுது, இல்லைனா வந்து ஒரு மாதிரி அக்கக்கா ஒரு மாதிரி ஒட்டிக்கோங்களேன், சடன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி போடுது, இதெல்லாம் ஒன்றும் மெயின்டைன் பண்ண முடியலன்ற மாதிரி இருந்ததுனால தான் நம்ம முடி வெட்டிக்கிறோம், நீட்டாக இருக்கும். நகங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கினா நம்ம வந்து வளர்த்துனே போயிட்டு இருக்குன்னா அதுவே பட்டு சில இடத்துல உடஞ்சிரும், இல்லைனா இன்னொருத்தவங்களை ஹார்ம் பண்ணுவோன்றதுனால தான். மற்றபடி வந்து இந்த சர்க்கம்சிஷனுக்கு அந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இஃப் யூஆர் மெயின்டைனிங் நீட் அப்படின்னா வந்துட்டு தாராளமாக வந்து நீங்கள் சர்க்கம்சிஷன்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மதத்தில் இருக்கிறவங்க தாராளமாக பண்ணிக்கோங்க, அது உங்களோட கல்ச்சர், அதில் யாருமே குறுக்கிட மாட்டாங்க. ஆனால் பொதுமக்கள் எல்லாரும் போய் பண்ணணுன்றது வந்து பார்த்திங்கன்னா தவறான கருத்தாக போய் முடியும், அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா ஏர்லி பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கம்சிஷன் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப குறிப்பிட்ட சதவீதம், ரொம்ப குறிப்பிட்ட சதவீதம், அதாவது 1-2 விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர்ஸ் வர வைக்கிறத கொஞ்சம் குறைக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மேலில் இந்த ஆண் உறுப்பில் வர கேன்சர் வந்து ரொம்ப ரேர். ஓகேங்களா? மேலில் ஆண் உறுப்பில் வர இன்ஃபெக்ஷன் ரொம்ப ரேர், அதெல்லாம் ஃபீமேல்ஸில் தான் அதிகம். ஏன்னா பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் இன்ஃபெக்ஷன் பெண்களில் தான் அதிகம். ஏன்னா பெண்களுக்கு வந்து தனியாக ஒரு உறுப்பு அப்படின்னு பெருசாக இல்லை, அவங்க எல்லா இடத்துலையும் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து இந்த அசெண்டிங் யூரினரி இன்ஃபெக்ஷன், பாத்ரூம்லேருந்து ஒரு பொது கழிப்பிடத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணுற இடத்துல உடனே அவங்க உட்காராங்கன்னா இன்னொருத்தவங்க இன்ஃபெக்ஷன் உடனே மேலே ஏறிடும். ஆனால் ஆண் உறுப்பு நம்ம நின்ன இடத்துலேருந்தே எங்கே வேணாலும் வந்து அடிக்கிறாங்க. ஓகேங்களா? யூரின் போகிறாங்க அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த அசெண்டிங் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படாது. ஸோ ஆண் உறுப்பில் ஜென்ரலாகவே லேடிஸை கம்பேர் பண்ணுறது இன்ஃபெக்ஷன்ஸும் கம்மி. லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைக்கல் கேன்சர்ஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? கர்ப்பவாய் புற்றுநோய் ரொம்ப அதிகம். ஆனால் மேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பீனியல் கேன்சர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த சர்க்கம்சிஷன் வந்து பண்ணுறதுனால வேணால் ஒரு 1-2 விழுக்காடு வந்து பண்ணாதவங்களோட இவங்களுக்கு கேன்சர்ஸ் வந்து கொஞ்சம் குறையலாமே தவிர, மற்றபடி வந்து இந்த பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேன்சரே வராது, பண்ணலனா கூட கேன்சர் வராது, ஏன் பயப்படுறீங்க? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சர்க்கம்சிஷனை ப்ரமோட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம பேச வேணாம். சர்க்கம்சிஷன் அப்படின்ற போது எதுக்கு பண்ணுறாங்க, யாருக்கு பண்ணணும், மெடிக்கலி யாருக்கு, அதுதான் ஒரு டாக்டர் சொல்ல வேண்டிய கரெக்டான டேர்ம்ஸாக இருக்கே தவிர எல்லாருக்குமே பண்ணாலாம் இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது தராது. மதத்தை வச்சு பேசுனோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா இஸ்லாமியர்களும் அவங்கள மதிக்கணும், அவங்களோட கல்ச்சர், அவங்களோட குரானில் அவங்களோட என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக உங்களுக்கு சர்க்கம்சிஷன் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போ எல்லோரும் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம பேசுகிறது தவறாக போய் முடியும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து எல்லாரும் வந்து இப்போ பன்னியில் வந்து ரொம்ப நல்ல ப்ரோட்டீன் இருக்குது, பன்னி கறியில் வந்து ரொம்ப நல்லமான மினரல்ஸ் இருக்குது, எல்லா தேவையான ஃபேட்டெல்லாம் பன்னிக்கறியில் இருக்குது, எல்லோரும் பன்னிக்கறி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இஸ்லாமியர்களோட மனது எவ்வளோ புண்படுமோ. ஏன்னா அது ரொம்ப தவறு, ஏன்னா சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஹிந்துக்களை பார்த்து எல்லோரும் மாட்டுக்கறி சாப்பிடுங்க அப்படின்னாலும் எவ்வளோ தவறு. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்கள மரபுகள், கல்ச்சர்கள் எல்லாமே இருக்குது. இந்த மெடிக்கல் ஃபேக்ட்ஸ், சயின்ஸை கொண்டு வந்து இதில் நம்ம திணிக்கக்கூடாது. ஓகேங்களா? அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் வெரி ரிக்வயர்டு. ஓகேங்களா? இல்லைனா நம்ம திணிக்கிறது ரொம்ப தப்பு. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் சர்க்கம்சிஷன் பண்ணுறதுனால வந்துட்டு எல்லாமே போயிடும்ன்றது தவறான விஷயம். ஓகேங்களா? 1-2 விழுக்காடு அட்வான்டேஜுக்காக வந்துட்டு இவ்வளோ விஷயம் நம்ம பேசக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு மதத்தை பார்ப்போம், சயின்ஸாக பார்ப்போம். ஸோ சர்க்கம்சிஷன் யாருக்கு தேவைன்ற 3-4 கண்டிஷன், அந்த ஃபைமோசிஸ், பேராஃபைமோசிஸ், இல்லை ரெக்கரண்ட் பேலண்டைட்டிஸ் பிகாஸ் ஆஃப் ஹை சுகர்ஸ், இவங்களுக்கு பண்ணால் போதுமே தவிர எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. மேலும் அவர் 3 விஷயங்களை வந்து அதில் குறிப்பிட்டு சொல்கிறாரு. என்னென்ன அப்படின்னா, சுன்னத் பண்ணினா வந்து எந்த பெண்கள் கூட வேணாலும் செக்ஸ் அதிகமாக வச்சுக்கலாமா, சுன்னத் பண்ணினா தொற்று நோய்கள் வராதான், பால்வினை நோய்கள், எய்ட்ஸ் போன்ற நோய்கள் வராதான், சுன்னத் பண்ணினா கேன்சர் தாக்குறது ரொம்ப கம்மியாகும்னு சொல்லியிருக்கிறாரு. இது எவ்வளோ உண்மையான விஷயங்கள் டாக்டர்? சிம்பிளாக சொல்லணும்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நடுநிலை தான் நிற்கிறேன். நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, இது பண்ணுறதுனால வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பயங்கரமான பெனிஃபிட்டு அப்படின்றது ஒன்றும் கிடையாது அப்படின்றது வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஓகேங்களா? இது எல்லா புக்லேயுமே வந்து என்ன எழுதியிருப்பானா, இது பண்ணுறதுனால வந்துட்டு பண்ணாதவங்களோட ஒரு சின்ன பெனிஃபிட், கேன்சர் ஆகும், ஒரு சின்ன அப்படின்ட்டு ஒரு ஸ்மால் இதுக்காக வந்துட்டு ஒரு உறுப்பை போய் அறுத்து தான் ஆகணுன்றது ரொம்ப தவறான கருத்து. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பல ஆய்வுகளில் வந்து நிறைய என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லைன்றான். ஒரு சில கருத்துக்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பெனிஃபிட்ன்றான். சில கருத்துக்கள் என்ன சொல்கிறான்னா, பண்ணுறதுக்கும் ஒன்று தான், பண்ணாதவங்களுக்கும் ஒன்று தான்றான். ஸோ நான் மக்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் போகிறதா சர்க்கம்சிஷன் பண்ணி தான் ஆகணும்னா அவசியமே கிடையாது. ஓகேங்களா? நிறைய கண்ட்ரீஸில் வந்து அந்த மாதிரி வந்து எஸ்பெஷலி அந்த இஸ்லாமிய தவிழ்ப்பு கண்ட்ரீஸ்லாம் அவங்களோட ரூல்ஸாகவே வச்சுருக்காங்க, மரபாகவே வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம கண்ட்ரியில் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. ஸோ யாருக்கு வந்து தேவையோ
அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. தேவையில்லாதவங்க வந்து பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அந்த இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், இல்லைனா பண்ண வேணாம் அப்படின்றது தான் நம்மளோட அறிவுரையாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பிறந்த குழந்தை யூரினே பாஸ் பண்ண முடியல, ஏன்னா அதுக்கு காரணம் முன்தோல் ஃபுல்லாக பிறந்ததுலேருந்தே ஒட்டின்னு இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு பண்ணுறோம், ஓகேங்களா. நல்லா யூரின் போகுது குழந்தை அப்படின்னா அது தேவையில்லை. அந்த ஃபுல் முன்தோல் ஒட்டின்னு இருக்கிறது தான் ஃபைமோசிஸ், ஓகேங்களா. இந்த மாதிரி ஆளுக்கு பண்ணலாம். அதே மாதிரி அன்கண்ட்ரோல் சுகரு, இன்ஃபெக்ஷன் ஆகினே இருக்குது, அப்போ அவருக்கு பண்ணலாம். அதே மாதிரி அவர் வந்து ஒரு செக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாரு, செக்ஸ் பண்ணும் போதே பின்னாடி போய் தோல் மாட்டிக்குது, அப்போ அவருக்கு போய் பண்ணலாம். இவ்வளோ தானே தவிர இப்போ இந்த மாதிரி நான் சொன்ன இன்சிடென்ட்ஸ் கூட ஒரு லட்சத்துலையோ இல்லை 10 லட்சத்துலையோ யாராவது ஒருத்தருக்கு தான் அப்படி ஆகும். 10 லட்சத்தில் யாராவது ஒருத்தருக்கு அப்படி ஆகுன்றதுனால 10 லட்சம் பேர் எல்லாம் வெட்டிருங்கடா அப்படின்றது எவ்வளோ ஒரு அபத்தமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு மெடிக்கல் பெனிஃபிட் வந்து ரொம்ப சூப்பரு அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்துக்கு கிடையாதுன்னு தான் நான் சொல்கிறேன்.